ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கம்பம் பக்கத்தில் இருக்கிற சுருளி ஃபால்ஸில் இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நாம் சுருளி ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். சுருளி ஃபால்ஸ் பக்கத்தில் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குது பார்க்கறதுக்கு, சுருளி ஃபால்ஸில் டூரிஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே பக்கத்தில் கோட்டிலிங்கம் டெம்பிள், அதுக்கப்புறம் ஐயப்பன் டெம்பிள்னு நிறைய டெம்பிள்ஸ் இருக்குங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம தேனி மாவட்டத்தோட சூப்பர்பான டூரிஸ்ட் ஸ்பாட்டான சுருளி ஃபால்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் இருக்கிற டவுன். ஒரு குட்டி ஊருன்னு வச்சுக்கோங்களேன், டவுன்னு சொல்ல முடியாது. டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம மினி பஸ் வரும் கம்பத்திலிருந்து. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து கம்பம்லேருந்து சுருளி ஃபால்ஸ் வரைக்கும் வந்த மினி பஸ் டிராவல், அந்த கிராமங்களுக்குள்ள அழகான டிராவல் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தால் பாருங்க. ஸோ சுருளி ஃபால்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோட்டிலிங்கம் தப்போவனம்னு இருக்குங்க. ஸோ அது நீங்கள் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். லிங்க பிரதிஷ்டை செய்து சிவசக்தி அருள் பெருக. நீங்க வேணும்னா இங்க நீங்களே வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டையும் பண்ணலாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம்னு இருக்கு, சுருளிமலை தேனி மாவட்டம். ஸோ இந்த இடத்துக்கு பேரு வந்து சுருளி அருவி அடிவாரம். ஓகேவா? சுருளி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் பேரே வந்து சுருளிப்பட்டின்னு வச்சுக்கோங்களா. ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மஹால்ஸ் எல்லாம் இருக்குங்க, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்துறதுக்கு. அது பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கும் விடுதி, திருமண மண்டபம், உணவகம் எல்லாம் இருக்கு. ஸோ இங்கே நிறைய மண்டபங்கள்லாம் இருக்குங்க. மண்டபம், தங்கறதுக்கான பிளேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இங்கே சுருளியாண்டவர் கோவிலும் இருக்கிறதுனால நிறைய ஃபங்க்ஷன்ஸ், இந்த பக்கம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்து நடத்துவாங்க. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஸோ இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுருளி ஃபால்ஸ் உள்ள போற வழிங்க. இங்க செக் போஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க, வெஹிக்கிள் டோல் பூத்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தீங்கன்னா இங்க வந்து டோல் கட்டணும். டோல் கட்டிட்டு நாம கொஞ்சம் உள்ள போகணும். இது வந்து அடிவாரம், அடிவாரத்துல இருந்து கொஞ்ச தூரம் மலை மேல ஏறி போகணும் அருவிக்கு. ஸோ இங்க பாருங்க, பருத்திப்பால் விற்கிற கடைங்கள்லாம் இருக்கு. நம்ம காலங்காத்தால வந்திருக்கோங்க, இப்பதான் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ டோல் கட்டிட்டு நாம் உள்ளே போகணும், இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கன்னா. ஓகேவா? சுருளிப்பட்டி ஊராட்சி, சுருளி அருவி வாகன நுழைவு கட்டணம் செலுத்தும் குடில். ஸோ டூரிஸ்ட் வேன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இங்கே பார்க்கிங்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கான வேஷ்டி எல்லாம் வச்சுருக்காங்க. வேஷ்டி, டவலு, அதுக்கப்புறம் லைக் ப்ரஷ், பேஸ்ட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து டோல் பூத் தாண்டி போயிட்டு இருக்கோங்க உள்ள ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு. ஸோ இங்கே எல்லாமே ஃபுல்லாக வந்து இந்த குழந்தைகளுக்கு வைக்கிற பொம்மைங்க, அதுக்கப்புறம் ஊசி மணி, பாசி மணி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டிப்பிக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட் எப்படி இருக்கும், நாம குற்றாலமெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி வைப்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. இங்கே பாருங்க. ஸோ ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய டவல்ஸு, வேஷ்டி இதெல்லாம் கட்டுற கடைகள் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பூலெல்லாம் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஆட்டம் போட்டு வந்தால் கபன்னு பசிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. ஸோ ஃபன்ஃபில்டு ஆக்டிவிட்டியாக இருக்கும். நீங்கள் சுருளி ஃபால்ஸ் வந்தீங்கன்னா, தேனி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுருளி ஃபால்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ நாம் இப்போது இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, சுருளி ஃபால்ஸ்ல இருந்து விழற தண்ணி போகும் இல்லையா, அந்த ஆறு இருங்க காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மினி ஆட்டோஸும் வருங்க டவுனுக்குள்ள இருந்து. அதுக்கப்புறம் இந்த டெம்போ டிராவலர்ஸும் வரும் டூரிஸ்ட்ஸு கம்பம்ல இருந்து. டாட்டு போடுற கடையெல்லாம் இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாக ஊசி பசி கடைங்க. ஸோ இதுதான் வந்து சுருளி ஃபால்ஸ்ல இருந்து ஆறு வரும் இல்லையா, அந்த ஆறு வர பிரிட்ஜ். உள்ள போய் காமிக்கிறேன்.
படித்துறை மாதிரி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, வாவ், தண்ணி அவ்வளோ பியூரா இருக்குங்க. என்ன நம்ம மக்கள் சடங்கு சம்பந்தம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து குளிச்சுட்டு துணிகளை எல்லாம் போட்டுடுறாங்க. இங்க பாருங்க, மக்கள் வந்துட்டு இது பூஜையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பழக்கங்கள் மட்டும் மாறுச்சுன்னா நம்ம ஊரோட ஆறுகள் எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆறு, கோவில் பக்கத்தில் இருக்கிற குளங்கள்லாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சடங்கு சம்பிரதாயத்தையெல்லாம் நம்மளால ஈஸியாக விட முடியுமா? அதுதான் பிரச்சனை. இங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க சுருளி ஃபால்ஸ் இருக்கிற இடம். ஐ திங்க் நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க இன்னைக்கு. நாம நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இதுக்கும் வியாழக்கிழமைங்க, அதுக்கே இவ்வளவு கூட்டம் இருக்கு. இன்னும் வீக்கெண்ட் எல்லாம் வந்தா அள்ளும் போல கூட்டம். ஓயோ ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஐயோ, சான்ஸே இல்லை. ஸோ இங்க வந்தா தங்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஃபுல்லா டிஎம்கே கொடி கட்டின கார்ஸா இருக்குங்க. இந்த பக்கம் இருக்கிற படித்துறையிலையும் பாத்தீங்கன்னா இந்த சடங்கு சம்பிரதாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ, ஆத்தோட 2 சைடுமே இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்குன்னே படித்துறை கட்டி வச்சிருப்பாங்க போல, ஆறோட 2 சைடுமே. எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, ஏதாவது கண்டின்ஜென்சிக்கு யூஸ் ஆகும்னு நிறுத்தி வச்சிருப்பாங்க போல. ஸோ நாம் அந்த ஆற்று பாலத்தை தாண்டி உள்ளே நடந்து வந்துட்டு இருக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே கோவில் எல்லாம் இருக்கிறதுனால நிறையா வெஜ்ஜு ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே ட்ராக்ஸு, லேடிஸ் ஜென்ஸுக்கு தேவையான ட்ராக்ஸு, ஷார்ட்ஸு எல்லாமே வித்துட்ருக்காங்க. பாருங்க, ஷாம்பூ, குளிக்கிறதுக்கு தேவையான எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. அண்ட் கோவில் பூஜை சாமானங்களும் நிறைய விற்கிறாங்க. விளக்கு, தேங்காய், அர்ச்சனை செய்யறதுக்கான இது எல்லாமே இருக்கு. சுருளி அருவி சுழல் சுற்றுலான்னு இருக்கு. பட் ஆனால் இது ஓப்பன் பண்ணலீங்க, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, சுட சுட மாங்காய், அதுக்கப்புறம் கொய்யாக்காய், அதுக்கப்புறம் பஜ்ஜி, பனியாரம், அதிரசம், உப்புட்டு. ஐயோ, வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த கேட் வழியாக தாங்க நம்ம உள்ளே போகணும். சுருளி அருவி சுழல் சுற்றுலான்னு போட்டிருக்காங்கல்ல, இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நுழைவு கட்டணம் வந்து பர் ஹெட்டுக்கு 30 ரூபா. காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் டைமு. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம உள்ளே வந்தாச்சு. ஓ, டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குங்க. செம்ம. நான் சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. ஐயோ, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, செக் போஸ்ட்டு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தாங்க இருக்காங்க. ஸோ இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டோர் இருக்கு. இங்கே பாருங்க, யூனிஃபார்ம் எல்லாம் விற்கிற கடைங்க. மக்களே, நம்ம டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, சோப்பு, ஷாம்பு, ஷேக்கை எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் வெளியே விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பெரியவங்களுக்கு வந்து 30 ரூபா, சின்னவங்களுக்கு 20 ரூபா, 5 முதல் 12 வரை அவங்க தான் சில்ட்ரன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. கேமராக்கு தனியாக 50 ருபீஸ் வாங்கணுமா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸுங்க. மேகமலை வனத்துக்கு கீழே வருது இது. ஸோ இதுதான் நம்ம டிக்கெட் கவுண்டர். வாங்க, டிக்கெட் வாங்கிட்டு கிளம்புவோம். மக்களே, நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டிக்கெட் ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்துக்கோங்க. சில்ட்ரனுக்கு 20 ரூபாங்க, அடல்ட்ஸ்க்கு 30 ரூபா, அரசு பள்ளி மாணவர்கள்னா 5 ரூபா, தனியார் பள்ளிக்கு 20 ரூபா, புகைப்பட கருவி 50, காணொளி புகைப்பட கருவி 300, ஃபாரின் சில்ட்ரனுக்குனா 200, ஃபாரினர்ஸ்க்கு 300. மஸ்தா வாங்கணும்னா வேணுங்களா? ஓகே ஓகே.
ஸோ இதுதாங்க டிக்கெட் ப்ரைஸ். ஸோ வாங்க நம்ம கிளம்பலாம். மக்களே, நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் டிக்கெட் வாங்கினோங்க. நம்ம பிரதர் பேரும் நம்ம பேர் தான், கணேஷ். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மேகமலை ஃபாரஸ்ட் டிவிஷனுக்கு கீழே வருங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ். ஓ ஓகே ஓகே. ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த சைடு எல்லாம் இருக்கு, ராஜபாளையம் சைடு. ஓ ஓகே. இந்த சைடு தேனி டிஸ்ட்ரிக்ட், அந்த சைடு ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஸ்ட்ரிக்ட். மலை தொடர்ச்சியா இருக்கு. ஓ ஓகே ஓகே ஓகே. சரி சார், தேங்க்யூ. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சுங்க, வாங்க உள்ள போகலாம். ஸோ இங்கே வெல்கம் டு சுர்லி ஃபால்ஸ்னு போட்டு பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் ஏரியாஸ் எல்லாம் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. சின்ன சுர்லி ஃபால்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மேகமலை, வெள்ளிமலை, மங்களாதேவி கண்ணகி டெம்பிள், அது இடுக்கிங்க, 35 கிலோமீட்டர். அதுவும் ஃபேமஸ்ஸு பென்னிக்விக் மெமோரியல் ஹால் லோவர் கேம்ப், அது இங்கே கம்பத்திலிருந்து பக்கத்தில் இருக்கு. குச்சானூர் சனீஸ்வரன் டெம்பிள், கௌமாரியம்மன் டெம்பிள், வீரபாண்டி, அதை நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம். லாஸ்ட் வீடியோவில் ட்ராவல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். வேலப்பர் டெம்பிள், ஆண்டிப்பட்டி, வைகை டேம், அதுக்கப்புறம் மூங்கிலனை காமாட்சி அம்மன் டெம்பிள், தேவதானப்பட்டி, அது கொடைக்கானல் போகிற வழியில் இருக்குது. மஞ்சளார் டேமும் கொடைக்கானல் போகிற வழியில் இருக்குது. கும்பக்கரை ஃபால்ஸ் பெரியகுளம் பக்கம், சோத்துப்பாறை டேமும் பெரியகுளம், அகமலை, டாப் ஸ்டேஷன் குரங்கணிங்க. ஸோ இவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க நம்ம தேனியில் சுற்றி பார்க்கறதுக்கு, வேற லெவலில். இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இன்கேஸ் நீங்கள் தேனி சைடு வந்தீங்கன்னா இந்த பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ஃபால்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் கவுண்டர் தாண்டி இன்னொரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குங்க. அங்கே டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேங்க. நம்ம காலங்காத்தால வந்துட்டனால அவ்வளோ ரஷ் இல்லை, போக போக நிறைய மக்கள் வந்துடுவாங்க. ஸோ கூட்டம் வர்றதுக்குள்ளே நம்ம போய் குளியல் ஆட்டத்தை போட்டுட்டு வந்துடுவோம். சின்ன சுர்லி ஃபால்ஸ் நேற்று போயிருந்தோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் பாருங்கள், சின்ன சுர்லி ஃபால்ஸு. அதுவும் இதே மாதிரி தான் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போனோம், கோம்பைத்தொழுன்னு ஒரு ஊரில் இருந்து. அதுவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இங்கேயாவது ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு, இவ்வளோ கடைகண்ணிகளாக இருக்குது, அங்கே ஆள் அரவமே இருக்காது, வேற லெவலில் இருந்துச்சு. தேனி டிஸ்ட்ரிக்ட் சான்ஸே இல்லைங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு இடங்க இருக்கும் அப்படின்னு தேனி டிஸ்ட்ரிக்டில். அண்ட் இவ்வளோ பச்சை பசுமையா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தேனி டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. வேற லெவலுங்க. இந்த டைம் நம்ம தேனி எக்ஸ்க்ளூசிவாக வந்தது ஒர்த் த விசிட்டுன்னு தான் சொல்லுவேன். இன்னும் நிறைய பிளேசஸ் பார்க்கறதுக்கு டைம் இல்லை இந்த டைமு. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்களா, கும்பக்கரை ஃபால்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. அது இன்னொரு தேனி ட்ரிப் போட்டுருவோம். என்ன இப்போது பிரச்சனை, நம்ம பொழப்பு தான் அப்படியே நாடோடி பொழப்பா ஆகிடுச்சு. பட் ஆனால் ஹாப்பிங்க. உங்களுக்கு எவ்வளோ பிளேசஸை என்னால் காமிக்க முடியுது பாருங்கள். நான் மட்டும் என்ஜாய் பண்ணுறது இல்லாமல் அத்தனை மக்களுக்கும் விர்ச்சுவலாக காமிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம சுர்லி ஃபால்ஸ் நோக்கி நடந்துகிட்ருக்கோம், வாங்க போகலாம். இந்த மாதிரி தான் இருக்குங்க காட்டு பகுதியாக. செக் போஸ்ட்ல இருந்து சுர்லி ஃபால்ஸ்குள்ளே போகிற வழி ஏதோ பட்டர்ஃப்ளை பார்க் மாதிரி இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் ரோடு ஃபுல்லாக அத்தனை பட்டாம்பூச்சிகள், அவ்வளோ அழகாக இருக்கு. என்ன மாதிரி இருக்கு பாருங்க, பிக்சர் பெர்ஃபெக்டா. ஐயோ, அப்படியே அந்த மரங்களுக்கு இடையில சூரிய கதிர்கள் விழறது, சான்ஸே இல்லை. வாவ், இங்க பாருங்க. நம்ம ஃபால்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த இடம் அவ்வளவு ரம்யமா இருக்குங்க. நான் ஒரு ஏஎஸ்எம்ஆர் வீடியோ மாதிரி ஒரு 1 மினிட் உங்களுக்கு என்னோட தொணன்னு பேச்சு இல்லாமல் காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் 1 மினிட் in the silence of Surli Forest.
எப்படி இருந்துச்சுங்க ரா ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு வேற லெவல்ல. ஐயோ, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதாங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இடங்கள்லாம் இருக்கு. நம்ம ஆல் த வே கிளம்பி கர்நாடகா கேரளான்னு போயிடுறோம். பட் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நிறைய ஹிடன் பிளேசஸ், சுர்லி ஃபால்ஸ் கூட வந்து இன்னும் குற்றாலம் அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எப்படி இருக்கு பாருங்க, ஒவ்வொரு மரங்களோட சைஸும் அதோட ஹைட்டும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுங்க இந்த இடத்த. அப்பா, அவ்வளோ அமேசிங்காக இருக்கு, வேற லெவலுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பின்னாடி அருவியிலிருந்து விழற தண்ணி போயிட்டு இருக்கு. வேற லெவலுங்க, ஃபுல்லாக மூங்கில் காடுகள். இங்கே பாருங்க, நம்ம விக்ரம் படத்தில் வரும் தெரியுமா அந்த சாங்கு, மூங்கில் காடுகளே, அந்த சாங் தாங்க ஞாபகத்துக்கு வருது. மூங்கில் காடுகள், அதுக்கு பின்னாடி சலசலத்து ஓடுற ஓடை, பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கு. வாவ், நேரில் வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேனி சைடு வந்தால் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க சுர்லி ஃபால்ஸ், சின்ன சுர்லி எல்லாம் வர்றதுக்கு. முக்கியமாக வடகிழக்கு பருவமழை சீசனில் வாங்க, தண்ணி இருக்கும், எல்லா ஃபால்ஸ்லேயும் நிறைய தண்ணி வரும். ஸோ நாம் அருவிக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ரோந்து வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே நிறைய குரங்குகள் இருக்குங்க. வரப்போகிற டூரிஸ்ட்டை தொந்தரவு பண்ணுறது தான் அதுகளோட பாஸ்ட் டைமு. இங்கே பாருங்கள், ஒருத்தர் வராமல் பாருங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க உங்களோட பேக்ஸ் எல்லாம். பிளானட் ஆஃப் த ஏப்ஸில் வர மாதிரி ஒரு குரூப்பே வரானுங்க பாருங்களா. டேய் 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 டேய், எங்கடா ஓடுறீங்க? எப்படி வந்து உட்காந்துருக்கான் பாருங்களா. ஓ, லைனா வரானுங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. நான் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் காமிக்கிறேன். கடைசியாக கிளைமேக்ஸாக ஃபால்ஸில் வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. குளிச்சுட்டு வரப்போ டயர்ட் ஆயிரும், பொறுமையாக கவர் பண்ண முடியாது. அதனால நான் போகிற வழியிலேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க மக்களே, ஐயோ பளிங்கு மாதிரி இருக்குங்க தண்ணி. நேரா மலைகள்ல இருந்து வர்ற தண்ணிங்க, விர்ஜின் வாட்டர். ஓ மை ஜீசஸ், கார்டன் இருக்கு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இயற்கையோட அழகுக்கு எதுவுமே ஈடு செய்ய முடியாது. நம்ம இந்த மாதிரி துணிகளை எல்லாம் போடுறத மட்டும் அவாய்ட் பண்ணிடணும். துணிகள், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம். இயற்கை எவ்வளவு நமக்கு பியூரா கொடுக்குது, நம்ம தான் அதை இது பண்ணிடுறோம். வேற லெவல்ல இருக்கா பிளேஸு. எப்படி சலன்னு வருது பாருங்களா. உள்ள போக போக ரோடு வந்து இந்த மாதிரி குண்டும் குழியுமா தாங்க இருக்கும். ஸோ பார்த்து பத்திரமா வரணும். ஷூஸ் போட்டு வந்துட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே பாருங்க, சுருளியாறு. ஈரமாக இருக்கங்காட்டி எவ்வளோ பாசி பிடிச்சிருக்கு பாருங்களா இந்த இடம். ஐயோ, எவ்வளோ அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கு பாருங்க. மக்கள் ஃபால்ஸுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. மக்களே, செக் போஸ்ட்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து வந்தா இந்த இடத்துக்கு ரீச் ஆவோங்க. ஒரு சின்ன வாட்டர் டேங்க்கு,
அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமு அதெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே கடைகள் இருக்கும் போல, இப்போ ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறுதுங்க. இங்கேருந்து நம்ம மலை மேலே ஏறணும். கரெக்டாக நம்ம சுருளி ஃபால்ஸ் மலையோட அடிவாரத்தில் இருக்கும். சுருளி மலையோட அடிவாரத்தில். இங்கேருந்து பரவாயில்ல, ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ ட்ரெஸ் சேஞ்சுக்கெல்லாம் நிறைய பிளேஸ் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. எப்படி இருக்கு பாருங்களா, அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு உங்களுக்கு. டடா, வாவ், நம்ம ஃபால்ஸ் தெரியுதுங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு பக்கத்துல. நம்ம கீழிருந்து கொஞ்ச தூரம் நடந்து வரணும்னாலும் உங்களுக்கு நடந்து வர சலிப்பே தெரியாதுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. பாருங்களா, நமக்கு பின்னாடி அருவி விழுந்துட்டு இருக்கு மேல. வாங்க போலாம். ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பச்சை பட்டாடை விரிச்ச மாதிரி இருக்குங்க. சைட்ல இருக்கிற காம்பவுண்ட் வால் எல்லாம் கூட பச்சை பசேல்னு இருக்கு ஈரப்பதத்தினால. நம்ம மேல வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேல வந்துடனேவே பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்க்கு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு ஜென்ஸுக்கு தனியா ட்ரெஸ் சேஞ்ச் ஏரியா, அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு தனியா ட்ரெஸ் சேஞ்ச் ஏரியா இருக்கு பாருங்க மேல. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதோ நம்ம ஃபால்ஸ். வாங்க ஃபால்ஸ்க்கு பக்கத்துல போய் காமிக்கிறேன். மக்களே, ஃபைனல் கிளைமேக்ஸுங்க. உங்களுக்கு சவுண்ட் கேட்கிறப்பவே தெரியும். நாம ஃபால்ஸுக்கு நேர் எதிர்கால நின்றுட்டு இருக்கோம். வெல்கம் டு சுருளி ஃபால்ஸ் மக்களே. வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. இங்க பாருங்களா, ஒரு பிரதரு அவரோட குட்டி பையனை கூட்டிட்டு ட்ரெஸ் கூட கழட்டாம போறாரு. கம்ப்ளீட் வியூ ஆஃப் சுருளி ஃபால்ஸுங்க. வேற லெவல்ல இருக்குங்க. சின்ன சுருளி ஃபால்ஸ் மாதிரியே தான் இருக்கு. வாவ், ஆனா இது இன்னும் அடர்ந்த காட்டு பகுதிங்க. இங்க பாருங்க, மேல ஃபுல்லா சுருளி மலை தான். வாவ், சான்ஸே இல்லல. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சவுண்ட் இல்லாம ஏஎஸ்எம்ஆர்ல கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேரா நம்ம சுருளி ஃபால்ஸ் கொட்டுற இடத்துல இருக்கோம் பாருங்க. அழகா சன்லைட் விழுதுங்க நேரா ஃபால்ஸ் மேல. வேற லெவல்ல இருக்கு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுருளி ஃபால்ஸ்ல செம்மையா ஆட்டம் போட்டாச்சுங்க. வேற லெவல்ல இருக்குங்க. தண்ணி அவ்வளவு சில்லுன்னு இருக்குங்க. செம்ம பியோரான வாட்டரு. நேரா மலைகளுக்கு மேல இருந்து வர்ற அருவிங்க. அவ்வளவு அமேசிங்கா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ்ல செம்மையா ஆட்டம் போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. அப்பா, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணி அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குங்க. செம்ம சில்லுன்னு வேற லெவல் ரெஃப்ரெஷிங் மொமெண்ட்டுங்க. ஸோ நீங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்தா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்க இருக்குங்க. இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, பாதுகாப்பா பொருட்களை வச்சுக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பக்கத்திலேயே இருக்காங்க, ஏதாவது எமர்ஜென்சினா ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க சுருளி ஃபால்ஸ்ல. வேற லெவல். அருவியில ஆட்டம் போட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா? சான்ஸே இல்லைங்க. சின்ன சுருளி ஃபால்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா அது அவ்வளவு ஆக்சசிபிள் இல்ல. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டருக்கு பஸ்ல இருந்து நடந்து போற மாதிரி இருக்கும். இது பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தாவே போதும். இங்க பாருங்க, நம்ம குரங்கு நண்பர்கள், குரங்கு குட்டிங்க தான் எங்க பார்த்தாலும். துணி, ஸ்நாக்ஸ் எல்லாம் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கணுங்க. அது ஒண்ணுதான் உஷாரா இருக்க வேண்டியது இங்க. மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம சுருளி ஃபால்ஸ்ல சூப்பரா இருக்குங்க. நம்ம படிக்கட்டுல இறங்கி கீழே வந்தாச்சு. மறுபடியும் செக் போஸ்ட் தாண்டி போயிட்டு பசிக்குதுங்க, ஏதாவது சாப்பிடணும். அது என்னன்னு தெரியல, தண்ணியில ஆட்டம் போட்டு வந்தாவே நல்லா பசி எடுக்குதுங்க. வாங்க போலாம். கீழே வந்தாச்சு. நம்ம ஃபால்ஸ்ல இருந்து மறுபடியும் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கோங்க. இங்க மரங்களோட வித் அண்ட் ஹைட்டை மட்டும் பாருங்க. போய்கிட்டே இருக்குங்க மேல. ஐயோ, அமேசிங். நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் மேகமலை வனக்காப்பகம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம திரும்பி போற வழிங்க. மணி 11:30 ஆகுது. கிட்டத்தட்ட 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபால்ஸ்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுருளி ஃபால்ஸு போயிட்டு கீழே வர்ற வழியில் இந்த ஓடைகள் சலசலத்தை ஓடுற இடத்துலையும் நீங்கள் நிறைய டைம் என்ஜாய் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே குட்டி குட்டி செக் டேம்ஸ் இருக்கும்.
செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இங்க பாருங்களேன், பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி பின்னாடி ஃபுல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட்ஸ். நல்லா ஒரு நாளைக்கு நீங்க பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அமேசிங்கா என்ஜாய் பண்ணலாங்க. இங்க பீஸ்ஃபுல்லா நல்லா குளிச்சுட்டு, இங்க ஹோட்டல்ஸும் இருக்கு, நல்லா சாப்பிட்டு சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம கம்பத்து பக்கத்தில் இருக்கிற சுர்லி ஃபால்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ்ங்க. ஹெவனா நேரத்துனே சொல்லலாம். வேற லெவல்ல இருக்குங்க. ஜஸ்ட் 30 rupees தான் என்ட்ரன்ஸ் ஃபீ. மெய் மறந்து போயிட்டேங்க நம்ம சுர்லி ஃபால்ஸ் அழகா பார்த்து. ஐயோ, இங்க பாருங்க, நேச்சர் லவ்வர்ஸ்க்கு இது வந்து சொர்க்கம். எனக்கெல்லாம் இந்த மாதிரி காடு, ஓடை, அருவின்னு பார்த்தா அவ்வளவுதான், மனசு அங்கேயே பறி கொடுத்துருவேன். இங்க பாருங்க, வைல்டர்னஸ் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் இல்லவே இல்லை. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஹாய் பசங்களா, ஹலோ ஹலோ, உங்க ஃபேமிலி நேம் என்ன? பேன் பார்க்குறான் பாருங்களா. ஹலோ டேய், என்னடா ஃபேஸ் எல்லாம் இவ்வளவு ரெட்டா இருக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறானுங்க. இங்க பாருங்களா. என்னடா கண்ணை புடுங்கிருவ போல. கண்டுக்கவே மாட்டேங்கிறானுங்க நம்மள. ஹலோ சார், ஹலோ சார். சரி, ஓகே, ரொம்ப நேரம் இருக்கு வேணாம், அதுல டிஸ்டர்ப் பண்ணிட்டு. மக்கள் அங்க போட்டோ செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. சரி வாங்க கிளம்புவோம். உட்கார்ந்தா மெய் மறந்து போய் உட்காந்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுர்லி ஃபால்ஸ் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாலாம் இருக்கு பாருங்க. குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா இங்கே ஆட்டமும் போடலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸுங்க, டூரிஸ்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சுங்க. ஐயோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ரீசன்ட் டேஸில். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள சான்ஸே இல்லை. ஸோ நாம் கிளம்புனப்போ நான் உங்களுக்கு மேப் காட்டினேன்ல, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல, அங்கே வந்தாச்சுங்க. ஸோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ட்ராவலுக்கும் பிரச்சனை இல்லை. குளிக்கிறதுக்கு நீங்கள் துணிமணி கொண்டு வராட்டி கூட இங்கே வெளியவே நீங்கள் வேஷ்டி, ட்ராக்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சுவினீர் விற்கிற ஷாப் இருக்குது. உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா அங்கே வாங்கிக்கலாம் திரும்பி வரும்போது. இல்லாட்டி இங்கே வெளியே வந்தீங்கன்னா ஒரு குட்டி கோவில் இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த கோவிலில் தான் அந்த பூஜை புனஸ்காரங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சடங்கு சம்பிரதாயங்களெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வைப்புங்க சுர்லி ஃபால்ஸில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஷாப்பிங், ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு பஸ் ஸ்டாப் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஷாப்பிங் ஏரியாஸ்ன்ட்டு, வேற லெவல் வைப்ஸ். ஸோ மக்களே, நம்ம சுர்லி தீர்த்தம் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வரணும், இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மேலே என்ன மாதிரியான டூரிஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைக் குளிக்கிறதுக்கு முன்னாடி பேக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஏரியா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஏரியா எல்லாமே வந்து ப்ராப்பராக சூப்பராக இருக்குங்க. மேலே போகிற வழி சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம சுர்லி ஃபால்ஸ் பற்றின வீடியோ. ஸோ தேனி பக்கம், கம்பம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுர்லி ஃபால்ஸ் வந்துட்டு போங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சீர்ஸ்.